ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு புடி டிஃபென்ஸ் அகாடமி. எக்ஸாமுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. ஓகேங்களா? அதுவும் ஃபர்ஸ்ட் வீக் போட்டவங்களுக்கு இன்னும் 2-3 நாட்கள்ல டேட்டே ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா இன்னைக்கு அல்லது நாளைக்கு கூட உங்களுக்கு என்ன வந்துடும்னா, அந்த ஃபர்ஸ்ட் வீக் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அட்மிட் கார்டு கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? அட்மிட் கார்டு வரும்போது நம்ம யூடியூப் சேனல் வீடியோ போடுவோம். யூடியூப் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நீங்க எக்ஸாமை இன்னும் 5 நாள் எழுத போறவங்களா இருக்கட்டும், 10 நாள் எழுத போறவங்களா இருக்கட்டும், ஒரு 15 நாள் எழுத போறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமான வீடியோ தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட் டிப்ஸ். ஓகேங்களா? என்னதான் நம்ம முக்கிய 4 மாசம் 5 மாசம் 8 மாசம் படிச்சிருந்தாலும் கடைசி அந்த 10 நாள் 15 நாள்ல போடக்கூடிய எஃபர்ட்ஸ் தான் நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்றீங்களா இல்லையாங்கிறத முடிவு பண்ணும். அது திருப்பி சொல்லிட்டேன். 5 மாசம் படிச்சுட்டு கடைசி 1/2 மாசம் 10 நாள் சுத்தமா படிக்கிறடா, நீ 5 மாசம் படிச்சது வேஸ்ட் தான். ஓகேங்களா? அப்ப இதுதான் ரொம்ப குரூஷியலான ஏரியா, ரொம்ப கவனிக்கக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? அப்போ நீங்க பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ண ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை வந்து நான் சஜஸ்ட் பண்றேன். அதை மிஸ் பண்ணாம தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி சார்பா சின்ன அனௌன்ஸ்மெண்ட், தெளிவா ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். ஓகே, ஒன்னு ரிவிஷன் மெட்டீரியல். நம்ம அகாடமி சார்பா ரிவிஷன் மெட்டீரியல் லான்ச் பண்ணிருக்கோம். 3 சப்ஜெக்டை கவர் பண்ணிருப்போம். 10,000 பாயிண்ட்ஸ் பிளஸ் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஜிடி மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஜிகே வந்து ரொம்பவே ஒர்த்தா ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட் 79 rupees தான், 300 பேஜஸ்க்கு மேல இருக்கும். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணிக்கிறவங்க கீழே லிங்க் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வீடியோல ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து ஸ்னைப்பர் ஃபுல் டெஸ்ட். எக்ஸாம் சீக்கிரமா நெருங்கிட்டனால நிறைய பேரை வந்து கால் என்கொயரியில வந்தது. திருப்பி ஏதாவது கூப்பன் கோடு போடுற மாதிரி ஐடியா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. திருப்பி ஒரு 2 days 3 days மட்டும் ஒரு கூப்பன் கோடு. ஓகேங்களா? 25th வரைக்கும் உங்களுக்கு இந்த கூப்பன் கோடு வந்து வேலிடா இருக்கும். 25 ஈவினிங் வரைக்கும் இந்த கூப்பன் கோடு வேலிடா இருக்கும். மொத்தமா இந்த ஸ்னைப்பர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3+10 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 3 ரிவிஷன் டெஸ்ட், 10 ஃபுல் டெஸ்ட். எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். ஸ்னைப் அட் 67 ஸ்பெல்லிங் கரெக்டா பார்த்துக்கோங்க. SNIPE, ஒன்னும் ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது, அட்டு போட்டுக்கோங்க. 67 இந்த கூப்பன் கோட அதுல பர்ச்சேஸ் பண்ணும்போது கூப்பன் கோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 99 rupees கிடையாது, 49 rupees கிடைக்கும். சீக்கிரம் பயன்படுத்திக்கோங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்மளுடைய ஆப் மூலமா தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு தனி லிங்க் இருக்கு. ஓகேங்களா? தெளிவா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ் கூட போகலாம். ஓகேங்களா? 5மே கண்டிப்பா கோல்டன் ரூல்ஸ் மாதிரி தான். கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஓகேங்களா? அதுவும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஃபுல் ஃபிளெஜ்ஜா படிக்காம கொஞ்சம் ரொம்ப பேசிக்கா அரைக்குறையா படிச்சிருப்பீங்களா, அவங்களெல்லாம் கண்டிப்பா இந்த 10 நாள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா கட் ஆஃப் கிளியர் பண்ணலாம்ப்பா. தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபார்மோஸ்ட் பண்ண வேண்டியது, இந்த 10 நாட்கள்ல புதுசா பெரிய அளவுக்கு படிக்காம PYQவும் ஃபுல் டெஸ்டையும் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ரீசனிங்க விடாம படிங்க. வீக்கா இருக்கிறீங்க, ஏதாவது ஃபுல் டெஸ்ட்ல ரீசனிங்க்கு எனக்கு 20க்கு 15 தான் சார் வருது, 12 தான் வருது அப்படின்னா வேற வழியே இல்லை. எப்படியாவது நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி 20க்கு 20 அடிச்சே ஆகணுங்கிற டார்கெட்டோட படிங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகே, நல்ல மார்க் வந்து தூக்கி விட்டுரும் 20 தான். ஓகேங்களா? அப்போ ஃபுல் டெஸ்ட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்கச்சக்கமா இருக்குது. ஓகேங்களா? SSGD தான் கடந்த 2 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னாலே அதுவே வந்து இன்னொரு 10 நாள் சூப்பரா மார்க் தூக்கி விடும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ஒர்த்தா போடுங்க. நம்ம ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் இல்ல, ரீசெண்டா நடந்த MTS அதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நல்லதுதான். ஓகே, இதெல்லாம் அதோட 10th குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஃபுல் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரீசனிங் கண்டிப்பா இதை பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ரூலே இதுதான். இதை மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய மார்க்ல இது கண்டிப்பா அடி வாங்குவீங்க. திருப்பி சொல்லிட்டேன், இதை மிஸ் பண்ணவே கூடாத விஷயம். ஓகேங்களா? அடுத்து ஷார்ட் நோட்ஸ். ஓகேங்களா? என்ன சார் ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னா, நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கொஞ்சம் எளிமையா படிங்க. இப்பவும் ஆரம்பத்துல படிக்கிற மாதிரி ரொம்ப டீடைல்டா படிக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஜிகேல 5 year பிளான் பாக்குறீங்க அப்படின்னா சும்மா வளவலான ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இப்போ டீடைலா படிக்காதீங்க. ரொம்ப ஷார்ட் நோட்ஸ். அதுதான் சொன்னேன், பெஸ்ட் ரிவிஷன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க தனியா ஏதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுன்னா அதை மட்டும் இப்போதைக்கு படிங்க. 5 year பிளான், சென்சஸ், டான்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்ல. இப்போ மேக்ஸ் வந்தீங்கன்னா மேக்ஸ்ல பேசிக்கான ஃபார்முலாஸ், ஓகேங்களா, எப்படி எல்லாம் இந்த இதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், மென்சுரேஷன் என்ன ஃபார்முலாஸ், இதை ரொம்ப பேசிக்கா ஒரு ரிவிஷன் விடுங்க. டெய்லி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து எல்லா சப்ஜெக்டையும் ஒரு ரிவிஷன் விட்டுறீங்க. டக்கு சும்மா நடந்து போகும்போது நினைவுபடுத்தி பாருங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் அல்பபெட் லெட்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குதா,
டக்குன்னு பி அப்படின்னு சொன்னோம்னா அது அதோடைய அல்பபெட் என்ன, ஓகேங்களா, டபிள்யூ அதோடைய நம்பர் என்ன, எஃப் அதோடைய நம்பர் என்ன, இதெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வச்சு பாருங்க. ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஆப்போசிட் லெட்டர் ஞாபகம் வச்சு பாருங்க, ஓகேங்களா. அப்ப ரீசனிங்கும் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான் இருக்குது, இந்த ரேங்கிங் அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது சின்ன சின்ன நினைவு இருக்கான்னு சொல்லிட்டு சும்மா இருக்கும்போது சும்மா அப்படியே மெமரைஸ் பண்ண முடியுதா, ரிமெம்பர் பண்ண முடியுதாங்கிறத பண்ணி பாருங்க. ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப முக்கியம், அது உங்களுக்கு நல்லாவே மார்க்கை தூக்கிவிடுறது கை கொடுக்கும், ஓகேங்களா. அடுத்து ஃபுல் ஃபிளெட்ஜா இந்த மாதிரி நேரத்துல ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 8 மணி நேரமும் தொடர்ந்து படிக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறது, இந்த மாதிரி நேரங்கள் தான் வேணாம், ஓகேங்களா. அதுவும் அந்த 8 மணி நேரமும் ஒரே சப்ஜெக்ட் படிக்கும் போது ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடும், என்ன இது படிக்கிறதுக்கே பிடிக்காம போகும் ஒரு கட்டத்துல, ஓகேங்களா. அதனால தொடர்ந்து 8 மணி நேரம் படிக்கிறத கொஞ்சம் பார்ட்டா பிரிச்சுக்கோங்க, ஓகேங்களா. மார்னிங் 2 மணி நேரம் அப்படி ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜிகே படிங்க, அடுத்து 2 மணி நேரம் தூக்கம் வர நேரத்துல வந்து ரீசனிங் போடுங்க, அடுத்து வந்து நைட் நேரத்துல அது ஈவினிங் நேரத்துலயும் மேக்ஸ் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. பார்ட்டா பிரிச்சுக்கோங்க, கொஞ்சம் இடையில வந்து சின்ன சின்ன கேப் விட்டுக்கோங்க, ஓகேங்களா, படிக்கிற நேரங்கள்ல, ஓகேங்களா. அப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேணா, இந்த மாதிரி நேரங்கள்ல கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், ஓகேங்களா. வெளியே போறது சுத்துறது ஹெல்த் வந்து ரொம்ப கெட்டு போச்சுன்னா கடைசி நேரங்கள்ல 2-3 நாள் உடம்பு சரியில்லாம போது அதுவும் டைம் வேஸ்ட் ஆயிரும், ஓகேங்களா. அப்போ பார்ட்டா படிங்க பெஸ்ட். அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய யூடியூப்ல டாப் 50 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்ரெடி 2-3 வீடியோஸ் போட்டிருப்போம், ஓகேங்களா. அதை ரொம்பவே கேர்ஃபுல்லா நீங்க கடைசி நேரத்துல ரிவிஷன் ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் நீங்க சாயங்காலம் என்ன பண்ண போறீங்க, வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அது பாட்டுக்கு நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதோ டீ குடிக்கிறதோ ஏதாவது சாப்பிட்டு அது பாட்டுக்கு வீடியோ பார்த்தே இருங்க. ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருந்தா நீங்களே போயிட்டு 1.5x வச்சு கொஞ்சம் ஸ்பீடா கூட பாத்துக்கோங்க. 50 கொஸ்டின் ஒரு மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா நீங்க வாயால எல்லாத்தையும் நாங்க சொல்லும் போது உங்களுக்கு காதால கேட்கும் பொழுது அந்த மேக்ஸ் ரீசனிங் எல்லாம் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சமாவது மைண்ட்ல வந்து ஏறும், ஓகேங்களா. நீங்க பிராக்டிஸ் பண்ணாத கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் வச்சிருக்கிறோம், ஓகேங்களா. டாப் 50 கொஸ்டின் கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும், அதை தயவு செஞ்சு எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல இவருக்கு இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு 3-4 வீடியோஸ் பிளான் பண்ணிருக்கோம், தொடர்ந்து வரும், ஓகேங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமானது ஃபோக்கஸ் ஆன் மார்க் பூஸ்டர் அப்படின்னு சொல்றேன். கடைசி நேரத்துல உட்கார்ந்து டஃப்பான கொஸ்டின்ஸை பாக்குறேன், நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன், கஷ்டமான கொஸ்டினை மட்டும் உட்காந்து நான் நல்லா படிக்கிறேன், அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அது கண்டிப்பா அதெல்லாம் சஜஸ்டபிளே கிடையாது என்ன கேட்டீங்கன்னா, ஓகேவா. கடைசி நேரத்துல நம்ம போடக்கூடிய ஸ்ட்ரெயின், கடைசி நேரத்துக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து நமக்கு வேற விதமா என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கு அஃபெக்ட் ஆகும். அதனால இதெல்லாம் நீங்க எப்ப பண்ணிருக்கணும், நான் சொன்னேன் 1 மாசம் முன்னாடியே டேட் வரல அப்பெல்லாம் நீங்க டஃப்பான கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணினா அருமையா இருந்திருக்கும். இப்போ உட்காந்து கஷ்டமான கொஸ்டின் படிக்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் வேலிடே கிடையாது, வேஸ்ட், ஓகேங்களா. அப்போ ஃபோக்கஸ் ஆன் மார்க் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எந்த ஏரியாவை நல்லா படிச்சு மார்க் எடுக்கலாமோ, எது கொஞ்சம் ஈஸியான ஏரியாவோ ஈஸியான கொஸ்டின்ஸ் அதை மட்டுமே திருப்பி சால்வ் பண்ணி அதை மட்டுமே நல்ல பிராக்டிஸ் கைக்குள்ள வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு 80 கொஸ்டின்ஸுக்கு ஒரு 50க்கு மேல வருதுன்னா அதை விட்டுறாதீங்க, அது கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இந்த சார் எனக்கு 30-40 தான் வருதுன்னா ஏதாவது ஈஸியான ஏரியா இருக்கும், கண்டிப்பா இருக்கும், அந்த ஏரியா கவர் பண்ணு. இங்கிலீஷ்ல பாருங்க, இங்கிலீஷ்ல ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை ஈஸியா மெமரைஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோ வருது, லாங் வீடியோ வரப்போகுது, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்து எல்லாமே நீங்க தான் பண்ண வேண்டியது இந்த மாதிரி நேரங்கள்ல, ஓகே. மார்க் பூஸ்டர் சொல்லிட்டு ஈஸியான ஏரியா நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இந்த 5 விஷயம் தொடர்ந்து பண்ணிக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அட்மிட் கார்டு இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ரிலாக்ஸா கடைசி ஒரு வாரத்துல ரிலாக்ஸா இருந்தீங்கனாலே கண்டிப்பா. அது எக்ஸாம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எக்ஸாம் கடைசி ஒரு 29ஆம் தேதி வருது வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, ஓகேங்களா. 28ஆம் தேதி உட்காந்து மாங்கு படிக்கிறதுலாம் விடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஓகேங்களா. கொஞ்சம் படிக்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன், நானும் கடைசி நிமிஷம் வரைக்கும் படிப்பேன், ஓகேங்களா. ஆனா கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் லிபரலா படிங்க. முந்தானத்து படிச்ச மாதிரி இன்னைக்கு படிக்கக்கூடாது, அப்படிதான், ஓகேங்களா. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சுட்டு நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படி மைல்டா படிச்சுட்டு விட்டுறணும், ஓகேங்களா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்காது, அது ஒரு பேசிக்கா மென்டாலிட்டி அப்படிதான் மாறும், ஓகேங்களா. அப்ப இந்த 5 ரூல்ஸ் லாஸ்ட் மினிட் டிப்ஸா கொடுக்குறேன். அதாவது நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு இன்னும் அடுத்த 1 day 2 daysல வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் என்னெல்லாம் கொண்டு போகணும், முடிஞ்சா தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிற விஷயத்தையும் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஓகேங்களா. வெரி தேங்க்யூ.